ஹாய் ஆல் வெல்கம் டு சாய்கர் vlogs. எஸ் இன்னொரு வீக்லி vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது ஹாப்பி அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் ட்ரை பண்ணலான்னு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தா. அப்படி விஷ் கேரோட ஷாம்போ, அப்புறம் வந்து கண்டிஷ்னர் அண்ட் சீரம். இது ஏன் நான் சொல்லும்போது சிரிக்கிறேன்னா, இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் விலையெல்லாம் பார்க்கும்போது முடியே வளர்க்க தேவையில்லை, பேசாமல் மொட்டை அடிச்சுட்டு போயிடலான்டான்ற மாதிரி தான் இருக்குது ஸ்ரீலங்காவில் நிலைமை. ஸோ இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தது. இது மூணுமே வந்து ஐ திங்க் 4000 ஆர்டர் மாதிரி தான் வந்துச்சு. பட் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு நிறைய ரிவ்யூஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்குமே கேர்லி ஹேர் தான், என் சிஸ்டருக்கும் கேர்லி ஹேர் தான். பட் கேர்லி ஹேர்ஸுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே வாங்க போகணும்னா வெரி சாரி பாஸ், அது வந்து வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிற அளவுக்கு தான் எல்லா செட்டிங் ஜெல்லேருந்து ஹேர் கேர் மாஸ்க்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது நல்ல ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். யாராவது ட்ரை பண்ணுறீங்களா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் நல்லா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த ஆர்டர் பேக்கேஜ் வந்தது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஊர்லேருந்து அகெயின் கிளம்ப வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் இருந்ததால் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அந்த க்ரோசரிஸ் எல்லாமே வந்து காலியாக இருக்கும். அது எடுக்கணும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் அவசரமாக ஒரு டீ குடிக்கலான்னு வந்து கடை மூட போகிற நேரம் தான் நாங்கள் வந்து டீ குடிக்க வந்தது. ஸோ டீ குடிச்சிட்டு மைலோ கப்பில் குடிச்சிருக்குது, டீ மைலோ இல்லை, ஓகே. ஸோ டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசுகிற அளவுக்கு டைம் இருக்குல்ல, பட் அந்த டீ ஆற வரைக்கும் கொஞ்சம் இருக்கு இல்லையா. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் க்ரோசரிஸ் எடுத்தது தான். ஸோ நான் இந்த விளாகில் நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குமான்னு தெரில. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். என்னென்னு கேட்டால் வந்து ப்ளீஸ் கைண்ட் டு பீப்புள். நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பிகாஸ் நிறைய விஷயத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது நம்ம பார்க்கும்போது தெரியாது. ஸோ கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கிறதால நமக்கு எந்த ஒரு எதுவுமே ஆக போகிறதில்ல. சொல்லுவாங்க இல்லையா, கைண்ட்னஸ் காஸ்ட் நத்திங்ன்ற மாதிரி தான். ஸோ பேசும்போது சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கைண்டாக இருந்தால் நல்லம். நிறைய பேர் எனக்கு அப்படி கைண்டாக இருந்திருக்காங்க. ஈவன் நான் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆன டைம் எல்லாமே கைண்டாக இருந்திருக்காங்க. நான் கூட பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துருக்கேன், எப்படி இதெல்லாம் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன கோபமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆக்களோட கொஞ்சம் கைண்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க. தெரியல இது இப்போ சொல்கிறது கரெக்டாக, ஏன் நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டுன்னு இன்னொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பாக, அந்த டைம் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இந்த க்ரோசரி ஷாப்பிங் வந்து கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சாச்சு. ரொம்ப சிச்சட்லாம் வேணுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சிச்சட்டை கண்டா மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இந்த க்ரோசரி ஷாப்பிங் குயிக்காக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போய் தான் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டே என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங். ரொம்ப சின்ன வயசில் தான் என் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு கிரேட் 7, 8லேருந்து ஃப்ரெண்டு. கடைசியில் கட்டி கொடுத்தாச்சுன்ற மாதிரி. ஸோ ஜமா அண்ட் கவி ரொம்ப இவங்க சந்தோஷமாக மனநிறைவாக ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த வெட்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி அப்படி இப்படி எல்லாரையுமே மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதான் எனக்கு ஒரு வெட்டிங் இன்வைட் போகும்போது அதான் ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாத்தையும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இவனுங்கெல்லாம் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்க எவ்வளோ பேசுகிறா அப்படின்னு முழுக்க 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 சில பல விஷயங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படி. ஸோ அந்த வெட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உண்மையாகவே ஒரு நாளில் நாங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். அது நடக்குதோ இல்லையோ நானாக கொஞ்சம் யோசிச்சு வச்சுருப்பேன், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. சிலது நடக்கும், சில நடக்காமல் போகிறனால கடுப்பாக தான் இருக்கும். பட் என்ன செய்ய, ஸோ அன்றைக்கி கொஞ்சம் வெளில கிளம்புற வேலை இருந்துச்சு. செம்ம வெயில். அது ஒரு 4:35க்கு தான் இந்த வெயில். அம்மா முடியல, என்னடா அது இப்படி கொளுத்தி தள்ளுதுன்ற மாதிரி தான். டிஷ்யூ வச்சு துடைக்கிறதா அதெல்லாம் வந்து கட்டுப்படியாத அளவுக்கு அப்படி ஒரு வெயிலாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் அட்லீஸ்ட் வந்த டைம்லேயே இந்த படம் பார்க்கணுன்னு யோசிச்சுட்டே இருந்தது தான். ஸோ வந்து எனக்கு நான் கொஞ்சம் க்ரைம் மூவி ஒரு பிரியன்றதால வந்து இந்த மார்கன் வந்து அந்த டைமே பார்க்கணும். கொஞ்சம் ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு, ப்ரமோஷன் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்னதுலாம் பார்க்கவே டைம் கிடச்சி. நான் நார்மலி தமிழ், மலையாளம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணது ஏதாவது க்ரைம் சீரீஸோ மூவிஸோ எல்லாமே பார்ப்பேன். ஸோ இது வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பக்கா ஸ்க்ரீன் பிளே, அதாவது எங்கேயுமே சலிப்பு தட்டாது. சில விஷயம் உண்மையாக கெஸ்ட்லாம் பண்ணலாம், பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே ஒரு இடத்துல
வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி. ஸோ நல்லாயிருக்கும். இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா இது ஆன்லைனில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஹெச்டி. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், நல்லாயிருக்கும் மூவி. ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்பாய்லர் அலர்ட்டெல்லாம் வந்து வீடியோவில் ஆட் பண்ணலை, பட் அங்கங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நல்லா இருந்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணிங்க. பட் இங்கே ஃபுல் மூவி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்னைக்கு இந்த மூவி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு திங்ஸ் எடுக்கிற வேலைகள் இருந்துச்சு, அதாவது ஒர்க் ரிலேட்டடாக. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஆப்வியஸ்லி இது படம் முடியவே ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஸோ டின்னர் வந்து டின்னர்னு இல்லை, பட் ஏதோ சரி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தது. ஸோ உளுந்து வடை டீ அதோட எங்களோட டின்னர் மாதிரி முடிஞ்சாச்சு. ஆப்வியஸ்லி வைஷ்ணவி விஹார் தான் எங்களோட கோ டு பிளேஸ் இப்போ. ஸோ அங்கே போயிட்டு அதை எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வீக்லி விளாக்னு வரும்போது வந்து சம்டைம்ஸ் சம் டேஸ் வந்து உண்மையாகவே நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கும். சில டேஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணியிருப்போம் இது பண்ணணும், பட் அது சம்டைம்ஸ் அது என்னமோ ஒரு சின்ன ரீசனால் வந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடும். எனக்குலாம் அப்படி நிறையாவே நடந்திருக்குது. ஸோ இது வந்து another டே நான் தான் சொன்ன மாதிரி நான் இடையில கொஞ்சம் ஒரு 2 days நான் vlog பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் நான் பிளான் பண்ண மாதிரி அந்த டே போயிருக்காது. ஸோ எனக்கு இந்த யூடியூப் அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் இதில் கண்டென்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ண ஈஸின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எல்லாமே நிறையா யோசிச்சு வச்சுருப்பேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. பட் அது சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். ஸோ எனக்கு எல்லாமே அந்த ரிட்டன் ஃபார்மெட்டில் இருந்தால் ஓகேன்ற மாதிரி தான். நம்ம வந்து 90s கிட்ஸ் இல்லையா, எனக்கு இப்போயுமே எனக்கு அந்த எல்லா விஷயமும் ரிட்டன் ஃபார்மெட்டில் இருந்தால் கொஞ்சம் ஈஸி டு ஒர்க்குன்ற மாதிரியே தான் இருக்கும். மோர் தேன் எலக்ட்ரானிக் டிவைசஸில் எனக்கு நோட் பண்ணுறதை விட எனக்கு இந்த எழுதுறது, சில விஷயங்களை ப்ராப்பராக எழுதி பிரேக் டவுன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி அண்ட் நான் அதுக்கு வெரி யூஸ்டுன்ற மாதிரி தான். ஸோ கான்டென்ட் க்ரியேஷன் வரும்போது இங்கே நிறையா வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நிறையா கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே இருக்கிறாங்க. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் போடுற அதே கான்டென்ட்டை நம்ம இன்னொரு பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதால என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் தி ரைட் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தோணாது. பிகாஸ் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் எங்களோட ஆடியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், டிஃப்ரெண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட் ஆஃப் இதில் தான் இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ நாங்கள் 60 செகண்டுக்கு ஒரு கான்டென்ட் நாங்கள் எடுக்கிறோன்னா அதில் என்ன சொல்ல முடியுமோ அதை தான் பண்ணலாம். இதுவே நாங்கள் லாங் வீடியோ எடுக்கிறோன்னா அது கொஞ்சம் ரொம்ப லாங்கும் ஆகக்கூடாது, பட் ஸ்டில் ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணுவேன். நான் சும்மா யோசிப்பேன், ரொம்ப வருஷமாக கான்டென்ட் க்ரியேஷனில் இருக்கவங்களாம் எவ்வளோ வேலை பார்க்கணும், எவ்வளோ ஷெடியூல்டாக ஒரு சில விஷயங்களை பண்ணணும், எவ்வளோ கான்சிஸ்டண்ட்டாக இதை சரியாக பண்ணணும். ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம டயர்ட் ஆயிடுவோம் ஃபார் மெனி ரீசன்ஸ். நான் அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து நமக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிற கான்டென்ட் எடுக்கவே ஒரு மைண்டே இருக்காது. ஆனால் வந்து நமக்கே தெரியும் இந்த டைம் இந்த கான்டென்ட்டை அப்லோட் பண்ணாட்டி வந்து ஆஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு இது பெருசாக ரீச் ஆகாதுன்னு தெரிய வரும்போது எங்களை நாங்களே வந்து ரைட் ஓகே டன் இது பண்ணலாம், சரி ஓகே இந்த கான்டென்ட் எடுத்து முடிச்சுட்டு அது பிறகு எடிட்லாம் முடிச்சா பிறகு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இப்போ இது பண்ணாட்டி சரி. ஸோ அந்த மாதிரி எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு கான்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண நிறைய க்ரியேட்டர்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய கார்ப்பரேட் ஒர்க்ஸ் போகிற என்னோட சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கா. ஸோ ஆஃப்டர் அந்த ஒரு 6க்கு பிறகு அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது நான் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறது. ஈவன் பசங்களாக இருந்தால் ஜிம் போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க பசங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருந்தால் ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பிடிச்ச ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட இப்படி என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. பிகாஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது வந்து வாயில் சொல்கிற மாதிரி ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும், ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி தான். ஸோ வந்து சேம் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரினர்ஸ் லைஃப்பும் ஈஸி கிடையாது. அதை விட டபுள் மடங்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து இங்கே நான் என்ன சொல்ல வரேன் சம்மரி இல்லைன்னா, இங்கே எல்லாருமே வந்து ஒரு ரஷ்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு மாதிரி ஏதோ ஒரு பலூனுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாத அளவு காற்றை அடைச்சி வச்சு வெடிக்காமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் வாங்கிட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும், பிடிச்ச ஒரு சில விஷயங்களை செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணிடுங்க. இல்லாட்டி எப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகும் நமக்கே தெரியாது. ஸோ இது வந்து கல்போவிலில் அவங்க தெரியும் எல்லாரும் கண்டோஸ் அவுட்லெட் இருக்குது. அங்கே ரீசெண்டாக கொஞ்சம் மெனுவெல்லாம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் லான்ச்சுமா
இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அடிக்கடி போகிற இடம் தான். என்கிட்ட அங்கே தான் 140 ருபீஸுக்கு கான்விட்டான ஒரு ட்ரிங்க் இருக்குது. வெரி பட்ஜெட், கையில் காசே இல்லை, 150 ரூபா இருந்தால் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி. ஸோ எஸ், இந்த வீக் வந்து எனக்கு கொஞ்சம் இப்படி தான் போச்சு. ஸோ இது வந்து ப்ரூக்கின்ற ஒரு டிஷ் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருந்தேன். பட் அன்னைக்கு அது அவ்வளோ நல்லா இல்லை, உண்மையாக ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தம் ஆயிடுச்சு. ஸோ எஸ், இந்த வீக்லி விலாகில் எதுவும் ப்ரொடக்டிவாக உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இனி வரும் விலாக்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தோடு வருவேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.